ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. பிகாஸ் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இது. ஆரி ஒர்க்குக்கான ஒரு பெரிய காம்படிஷன், வேர்ல்ட் வண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட். மதர் தெரேசா அவங்க கையில் குழந்தை ஏந்திட்டுருக்கிற மாதிரி ஒரு பிக்கு. அந்த பிக்கு நம்ம கிளாத்தில் ட்ரேசிங் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு டைமிங்கில் 90 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு கிளம்பி போயிட்டோம். நான் முன்னாடி நாளே ஈரோட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டேன். ஸோ பியூர்எஸ் காலேஜில் காம்படிஷன் நடத்திருந்தாங்க. ஸோ மார்னிங்காக போயிட்டதுனால எல்லா செட்டப்பும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்பெஷலாக பிக் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கூட விங்ஸ் வச்சு அந்த ஒரு தீமையும் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ 3rd ஃப்ளோரில் காம்படிஷன் என்ன மாதிரியே ஆல்மோஸ்ட் 500+ ஆஃப் உமன்ஸ் காம்படிஷன் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நான் தீம் வரைஞ்சிட்டு ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடியாக செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நமக்கு முன்னாடியே அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க ரெடியாக செட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் எனிவே இதுதான் என்னுடைய டைம், இதுதான் என்னோடய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு எடுத்துகிட்டு தேவையான எல்லாமே பக்காவாக செட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கை உதறல் எடுத்துச்சு, பீட்ஸ் எல்லாம் கீழே விழுந்தது. பட் நான் பண்ணிட்டேன். மேம் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது கண்டிப்பாக எல்லா உமன்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் ஏமாற்றியவர்களுக்கும் எல்லாத்துக்குமே பதிலடி எப்படி இருக்கணும்? நம்மளோட வெற்றி மட்டுமா தான் இருக்கணும். பதில் நம்ம பேசவே கூடாது. எது பேசினாலும் காதுல கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கணும். நமக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தர் 2 பேர் கூட இருந்தா போதும். பின்னாடி பேசுற அந்த 100-200 பேரை கண்டுக்காதீங்க. ஸோ அப்படி வந்ததுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே பெஸ்ட்டாக கிடைச்சிடாது. மைனஸை விலகிக்கிங்க, வெறுத்துருங்க, ஒதுக்கிடுங்க. நம்மளோட ஸோ இதுதான் நான் வரைஞ்ச தீம். அவங்களுடைய கொடுத்த அந்த வாய்ஸ் நோட்டு எல்லாருக்கும் பூஸ்டப்பாக இருந்தது. லக்ஷனாஸ் இன்ஸ்டா பேஜ் அவங்களோடது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டைமிங்கில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் டைமிங்கில் முடிச்சுட்டு நான் டார்கெட் பண்ணது வரல. பட் பார்ட்டிசிபேஷனே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சேன். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அக்கா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. 15 மினிட்ஸில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்ன இதில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இது என்னோடய லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் இருக்க ஒரு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் இந்த விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு நான் கீழே வரும்போதெல்லாம் 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஃபுட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஃபுட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. லைஃப்பில் எதையோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஸ்டேஜில் மைக் பிடிச்சி பேசுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஆனால் நம்மளுடைய ஒரு இடம் வரும்போது நம்ம பேசணுன்னா கண்டிப்பாக அங்கே பேசணும். எந்த பயமும் எந்த தயக்கமும் எதுவுமே தெரியல. ஸோ எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்தது. சன் நியூஸ், பாலிமர், தலைமுறை, ஸோ எல்லா நியூஸ் சேனலுமே வந்தது. அதுவே பெரிய ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இதுதான் என்னோட பிளாட்ஃபார்ம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபவுண்டர் ஆஃப் லக்ஷனாஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் வேர்ல்ட் வண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட். அன்னைய தினத்தை முன்னிட்டு அன்னை தெரசா அவங்களோட புகைப்படத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.